நீரே என்பளம் நீரன் அடைக்கலம் ஆபத்து காலத்தில் என் துணை. நீரே என்பளம் நீரன் அடைக்கலம் ஆபத்து காலத்தில் என் துணை. சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. யாக்கோபின் தேவன் என் அடைக்கலம், யெகோவா தேவனே என் பலம். யாக்கோபின் தேவன் என் அடைக்கலம், தேவனே என் பலம். கலக்கமில்லை பயங்களில்லை வாழ்விலே, நான் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே. கலக்கமில்லை பயங்களில்லை வாழ்விலே, நான் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே. நீரே என்பளம் நீரன் அடைக்கலம் ஆபத்து காலத்தில் என் துணை. இந்த காலை 9 மணி ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஆவரையும் கர்த்தருக்குள்ளாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? நான் சந்தோஷமாக, கை தூக்காதவங்களும் சந்தோஷமே இல்லை. ஏன் சிஸ்டர் சந்தோஷமெல்லாம் வச்சிருக்கிறீங்க? ஹல்லேலூயா. தேவன் நல்லவராக இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். சத்தியத்தை அறிவீர்கள். வேலை முடிஞ்சு போச்சு. எதை தெரிஞ்சால் விடுதலை? அவ்வளோதான். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் சபை. ஹல்லேலூயா. சபைக்கு வருவது நல்லது. சபை கூடுதலை நீங்கள் கை விட்டு விடாது. அவர்கள் விட்டு விடுவது போல அப்படிங்குது பைபிள். அவர்கள் விட்டுட்டு தானே ஊரில் சுற்றிட்டு இருக்கிறாங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை மேலே ஆராதனை உலகம் முழுவதும் இந்த இப்படிப்பட்டதான ஒரு நேரத்தில் ஆராதனை நடந்து கொண்டு இருக்குது. ஆனால் அநேக ஜனங்கள் அதை ஏற்றுக்கொள்ளாமல் சுற்றிட்டு இருக்காங்க இல்லையா? அதை தான் அவர் சொல்கிறார். அவர்கள் விட்டு விட்டதை போல நீங்களும் சபை கூடுதலை விட்டு விடாதிருங்கள். சரி, ரைட். எல்லாத்துக்குள்ள ஒரு கேள்வி. என்ன திடீர்னு 6:30 மணிக்கு க்ளோஸ் பண்ணிட்டு 9க்கு நான் 6:30 மணிக்கு வரேன்னு சொன்ன உங்களை காணுமே. 36 பேர் லிஸ்ட்டு கொடுத்தாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க. நாங்களும் பெரு சந்தோஷத்தோடு தூக்கம் கெட்டாலும் பரவாயில்லன்னு 6:30 மணிக்கு வச்சா 2 வாரம். ஒன்று 36, அடுத்த வாரம் 27. பயோமெட்ரிக்கில் தான் சொல்லுது எல்லாமே. அப்புறம் மெதுவாக 3வது வாரம். இப்போ 2 மாதம் நாங்களும் ட்ரை பண்ணிட்டோம். எத்தனை பேர் வந்தாங்க தெரியுங்க? ரெகுலராக 5 பேர் தான். அதாவது 15 பேர் இருந்தாங்க. ஆனால் அதில் 5 பேர் தான் கரெக்டு. ஏன்னு கேட்டால் மீதி இருக்கிற 10 பேரும் எங்கள் ஆட்கள். இவங்க டீம் ஒர்க் பண்ணுறவங்க. அவங்க 3 ஆராதனைக்கு வர்றவங்க. அவங்க தான் இருந்தாங்க. மற்ற 5 பேர் ரொம்ப ஸ்லோ. அப்போ 36 டிக்கெட் கொடுத்துச்சே. இங்கே எல்லாம் கையை தூக்கிட்டு நாங்கள் காலையில் 6:30 போதுங்க அப்பா அப்படின்னாங்க. சத்தத்தை காலம். சரி, நான் ஒருத்தனே 1 மாதம் பம்பி பார்த்தேன். எனக்கும் பலவீனமாகிடுது. சரி, அப்புறம் காலையில் எங்கள் மனைவியை போட்டோம். அப்புறம் போட்டோம். ரைட் போகும். சரி, அதுதான் காரணமாக பிரதர். அது மட்டுமே காரணம் இல்லை. ஏன்னா நீங்களாம் தப்பு பண்ண மாட்டீங்க. நல்ல பிள்ளைகள் வேலை செஞ்சுட்டு தூங்கியிருப்பீங்க பாவம். சரி, அப்போ நாங்கள் தப்பு இல்லைன்னா நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க அப்படின்னா, நாங்கள் என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னா 6:30 வச்சது தான் தப்பு. சரி, ரைட், ஓகே. ஆனால் உங்களை கேட்டுட்டு தான் வச்சோம். சரி, அதுதான் காரணமா பிரதர்? இல்லை, அதுவும் காரணம் இல்லை. இதெல்லாம் சொல்லிடுறோன்னு சொல்லிட்டு இருக்கிறேன், அவ்வளோதான். அப்போ என்னதான் பிரதர் கேட்டால் சந்தோஷமான ஒரு காரியம். கையை தட்டிடுவோமா? என்ன பிரதர் கேட்காமையே கை தட்டுறோமே. இன்னைக்கு மதிய உணவு எல்லாருக்கும் தரணும். ஏன்னா இது முதல் வாரம். ஆனால் 6:30 மணியில் வர்றவங்களுக்கு எங்களால் உணவு வழங்கப்பட முடியல. எந்த ஃபெசிலிட்டிஸ் கொடுக்க முடியல. ஆனால் நல்ல குடும்பமாக வர்றவங்க எல்லாம் காலையில் வந்துடுறதுலாம் அவங்களுக்கு நாங்கள் எந்த சலுகையும் செய்ய முடியல. அது ஒரு காரணம். அப்போ மதிய உணவு வழங்குகிறோம். அதனால் அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? 9 மணிக்கு கூப்பிட்டு வழங்கலாம்னோம். சரி, அப்போ இந்த 1 வாரமா அப்படின்னு என்னுடைய டீம் கேட்டாங்க. நீங்கள் அப்போ இந்த 1 வாரம் மட்டும், அப்போ நான் அடுத்து வளர்ந்து 6. ஏன்னா அந்த விளையாட்டுக்கு நான் வரல. இனி 9 மணிக்கே வச்சிடலாம். 7 மணிக்கு சாயந்தரம் வழக்கம் போல் நடக்கும். இந்த 2 ஆராதனையும் நம்ம முதல்ல பாதுகாத்து வைப்போம். சரியா? சரி, இந்த 9 மணிக்கு இன்னொரு சந்தோஷமான செய்தி என்னன்னு கேட்டால், நீங்கள் ஜெபிக்கணும். இன்னும் நாங்கள் முடிவு பண்ணியிருக்கிறோம். ஆனால் அது செயல்பாட்டுக்குள்ளே வர நீங்கள் ஜெபிக்கணும். என்னன்னு கேட்குறீங்களா? ஒவ்வொரு வாரமும் சாப்பாடு கொடுக்க. என்ன கைதட்டல் மாதிரி.
நல்ல அரியலும் பொரியலும் போட மாட்டோம். நல்ல ஒரு சின்ன கப்பில் ஒரு பொங்கல், சும்மா அதாவது டீ கொடுக்க வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேன். டீ வேண்டாம், அதுக்கு பதிலாக ஏதோ ஒரு பொங்கல் மாதிரி, சக்கரை பொங்கல் மாதிரி. என் கையை பார்த்து தெரிஞ்சுக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் நல்லா இப்படி கேட்கக்கூடாது. உடனே பிரதர் நீங்கள் இப்படி சொன்னீங்க பிரதருங்க, நான் அதனால தான் விவரமாக இப்படிங்கிறேன். இந்த ஒயிட் கப் ஒன்று இருக்கும் இல்லையா, இந்த ஒயிட் கப்பில் கடையில் போனால் அதான சாப்பாடு. இசைக் அதானே சாப்பாடு தரேன். இதான் இந்த ஒரு வெள்ளை கப்பில் ஒன்று தருவான், அது கூட 2 அப்பளத்தை வச்சு பேனை போடுவோம். சரி, அந்த கப்பில் நம்ம என்னுடைய ஆசை பொங்கல் கொடுத்துடலான்னு. அவங்க தான் வீட்டில் எல்லாம் ஜாதி இதையும் சாப்பிட்டுருக்காங்களே, அதனால் வாரம் பொங்கல். வாரம் பொங்கலான்னு ஒரு கேள்வி வந்திருக்குது. அதுக்கு கசந்து போக, நான் வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்றதுல என்ன கசந்து போக போகுது, ரொம்ப இனிப்பாக இருக்கட்டுமே நான் நினைக்கிறேன். அப்புறம் இனி சாம்பார் வெங்காயம் வெளியே எல்லாம் போட்டுக்கிட்ட பண்ணுறதுக்கு சாப்பாட்டை பொறுத்த ஒரு சர்க்கரையை தூக்கி போட்டால் வேலை முடிஞ்சது இல்லையா? இல்லை, கேள்விக்குறியோடு உட்காந்துருக்கிற பிளஸ்ஸி, உனக்கு என்னதான் வேணுங்கிற? சரி, இப்படி ஒரு நற்செய்தி, இதுக்கு நிச்சயமாக செலவாகும், இல்லாமலாம் சொல்ல முடியாது. ஆனால் அது காசை பற்றி நாங்கள் கவலைப்படுற, உங்கள் ஜெபம் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். உங்கள் ஜெபம் மிக மிக அவசியம். ஜெபம் ஒன்று இருந்தால் போதும், சகலத்தையும் நம்ம ஜெயம் கொள்ள முடியும். அதை தெரிஞ்சுக்குங்க. சரி, நேரத்தை கடத்த நான் விரும்பல. உங்களை முடிஞ்ச வரல 12க்குள்ளே அனுப்பிச்சிடலான்னு இருக்கிறோம். அது ஒரு திட்டம் போட்டிருக்கோம். கையை தட்டிடுங்க பார்க்கலாம். சர்ச்சுக்கு வரணும் அவ்வளோ மடுப்பு. சர்ச்சுக்கு 12க்குள்ளே முடிக்கிறோன்னா கையை தட்டுறீங்க கையை. சரி, நான் தான் அடிக்கடி சொல்லியிருக்கேனே, நீங்கள் ஒரு இட்லி மாவு மாதிரி இல்லை, இட்லி மாதிரி. இட்லிக்கு நான் அடிக்கடி சொல்கிறது என்ன, அரிசியும் உளுந்தும் எவ்வளவுக்கு எவ்வளவு ஊறுதோ அவ்வளவுக்கு அவ்வளோ அது மிருதுவாக சாஃப்டாக இருக்கும், பார்க்க நல்லா பளிச்சின்னு இருக்கும். சபைக்குள்ளே நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் ஆவி ஊறுதோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்ல பிரகாசமாக இருக்கும். அல்லேலூயா. சரி, நாம் இன்று ஆக்சுவலி 1ஆம் தேதி நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்தோம், யாருமே வரல. அது ஏன்னு தெரியல. 1ஆம் தேதினாக்கா ஒரு மடுப்பா, இன்னும் 2 நாள் கழிச்சு ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சே பிரதர், இதே தான் ஆண்டவர் சொல்லுவார். அப்படியே கண்ணு, நான் உனக்கு நல்லா கொடுக்கலான்னு நினச்சி நீ வர்றதுனால நானும் குறைச்சிக்கிட்டேன் பாரு. ஏன் வாழ்க்கை போகுது, ஏன் வாழ்க்கை தேய்மானத்துக்குள்ளே போகுது அப்படின்னா கொஞ்சம் யோசிங்க. சபைக்கு அணுகக்கூடிய காரியத்தை எவ்வளவு குறைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு நம்மளுடைய ஐஸ்வர்யம் குறையும். இல்லை பிரதர், நாங்கள் வராமையே ஐஸ்வர்யம் நிறையா இருக்கும், வேற ஒன்று குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. உங்களுக்கு யானை போகிறது தெரியும், இல்லை எறும்பு என்ன சொல்லுவாங்க, எறும்பு போகிறது தெரியும், யானை போகிறது தெரியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஆகிடும். வேறு ஒரு வகையில் நீங்கள் பாதிக்கப்படுவீங்க. அதனால தான் சபை ஆராதனை நிற்க வேண்டியது. பயமுறுத்தல, உண்மையை பேசிகிட்டு இருக்கிறேன். சபை ஆராதனைக்குள்ளே நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ நிற்கணும்னு முயற்சி ஆசை இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளோ உங்கள் வாழ்க்கை மட்டுமே நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. உங்கள் பிள்ளைகளுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, பிள்ளைகளின் பிள்ளைகளுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது. இதுக்கெல்லாம் நாம் தான் என்ன பண்ணணும், கர்த்தர் சமூகத்தில் நிற்கணும். இந்த சமூகத்தில் நிற்கிறவங்க நீங்கள் பாருங்கள், அவங்க வாழ்க்கை வேறு மாதிரி லெவலில் போயிடும். அவங்க எதை குறித்து எதிர்பார்க்க வேண்டாம். அடுத்த மாதம் என்னங்கிற திட்டத்தை அவர் போட்டு அதுக்கு தேவையான பொருளாதாரத்தை கொண்டு வந்து பேங்க்கில் வச்சுருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கொஞ்சம் லேட்டாக சொல்லலான்னு நினச்சேன், இப்போ சொல்லிட்டுமா வேண்டாமா? சரி, ரைட், ஓகே. அதங்குங்குது. சரி, இருந்தாலும் சொல்லிடலாம். ஏன்னா நீங்கள் ஜெபிப்பீங்கள்ல. நாங்கள் வர்ற அக்டோபர் 14ஆம் தேதி எப்போ 14ஆம் தேதி இஸ்ரேல் போகிறோம். யாக்கோபின் தேவனும் அடைக்கலம் வா தேவனே. ஹல்லேலூயா. 14ஆம் தேதி பிளான் பண்ணியிருக்காங்க. 14 to 24 10 நாள் 11 நாள் டூரு. இஸ்ரேலு, எகிப்து, பெத்லஹேமு எல்லாம் போகிறோம் நாங்கள். இது கர்த்தர் எனக்கு நீண்ட வருடங்கள் கொடுத்த ஒரு திட்டம். போக முடியாமே. ஏன்னு கேட்டிங்கன்னா பிள்ளைகள் ப்ரோக்ராம் அடிக்கடி இருந்துக்கிட்டே இருக்கும். காலேஜில் எக்ஸாமு, அது இது, அப்புறம் மேரேஜ், அப்புறம் குழந்தை பெற்றா எல்லாம் எங்களால் எதுவுமே நகர முடியாமல் இருந்தது. நான் ஜெபிச்சிட்டு இருந்தேன். கரெக்டாக டப்புன்னு இந்த ஸ்டீஃபன் கார்ஸ்னு டிவியில் வரும்ல, அன்ஷியாவுக்கு விளம்பரம் பார்த்தா எனக்கு சொன்னா அப்படி. அப்புறம் நான் ஃபோன் பண்ணேன், அவங்க ஓகேன்ட்டாங்க. இப்போ நாளானிக்கா எப்போ போகிறேன், செவ்வாய்க்கிழமை மெட்ராஸ் போய் நாங்கள் பாஸ்போர்ட் விசாவுக்கு கொடுக்க போகிறோம், நானும் என் மனைவியும். அல்லேலூயா. பிள்ளைகளெல்லாம் கூட்டிகிட்டு போக முடியுமா? இப்போ
சொல்லுங்கள் நியாயமா. ஆனாலும் கேட்டோம். அதுக்கு எங்களுக்கு லீவு 10 நாளில் இருக்காது டாடி, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னாங்க. இப்போ ஒரு ஆளுக்கு 2 பேருக்கு எங்களுக்கு சேர்ந்து 5 லட்ச ரூபா. 5 லட்ச ரூபா. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு அட்வான்ஸ் கொடுக்குறோம், அப்புறம் விசா வந்தோன்னு ஒரு அமௌண்ட் கொடுக்குறோம், அப்படியே கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். நாங்கள் ஒட்டுக்காக கொடுக்கலன்ட்டோம், சிறுக கொடுக்குறேன்னு இருக்கிறோம். அவங்க அதுக்கும் ஆமோதிச்சிட்டாங்க. அதனால் இப்போ இது வரைக்கும் 35 பேர் டிக்கெட் புக் பண்ணியிருக்காங்க, 50 பேர் பிளானு. இப்போ நாங்களும் போகிறோம். இன்றைக்கி தான் இது வந்து 1 மாதம் ஆச்சு. பட் இருந்தாலும் மெதுவாக சொல்லலான்னு நினச்சவன், சரி இதுக்காக ஜெபிக்கணும்ல, ஆன் த ஸ்பாட் ஜெபிக்க முடியாது இல்லையா. அதனால் கட்டாயமாக நீங்கள் எல்லோரும் உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்தில் ஏறிடுங்கள். எங்களுக்கு பொருளாதாரம் சந்திக்கப்படணும், சுகத்தோடு பலத்தோடு நாங்கள் போயிட்டு வீடு திரும்பணும். அல்லேலூயா. அது வந்து அந்த பிளானிங் ப்ரோக்ராம் ஓடிட்டுருக்குது. எந்தளவுக்கு அந்தளவுக்கு இன்னும் எப்படி இருக்குது. இந்த மாதம் ஒன்று செப்டம்பர் மாதம் 2 மாதம் முழு மாதம் இருக்குது. அதனால் ஜெபிங்க, எங்கள் பொருளாதாரத்துக்காக நீங்கள் ஜெபிங்க. இதில் விசேஷமான ஒன்று சொல்லட்டுமா? உண்மையாலுமே சொல்கிறேன், அந்த சகோதரியை நான் என்ன சொல்கிறதுனே எனக்கே தெரியல. ஆமாம், நம்ம கோகிலா தான், வேறு யாராக இருக்க முடியும்? எடுப்பில் காலையில் கூப்பிட்டு புது நோட்டு 50 ரூபா அப்பளுக்கெல்லாம் பேங்க்கில் எடுத்திருக்கேன்னு சொல்லுது. ஒரு கட்டு இருக்குது அப்படின்னுச்சா, இனி எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியல. மேபி இப்போ பேங்க் கட்டாக இருந்தால் 5 ரூபாயா இருக்கலாம்னு. ஏதோ ஒன்று வெறும் 50 ரூபானாலும் நம்ம கோகிலா சிஸ்டர், நீங்கள் டூருக்கு போகிறதுக்காக உங்களுக்கு நான் காணிக்கை எடுத்து வச்சிட்டேன் சொல்லியே 2 நாள் கூட இல்லை. ஆனாலும் பார்த்தீங்கன்னா டபார்னு எடுத்து எல்லா ப்ரோக்ராமும் கிறிஸ்மஸ் வரட்டும் சொன்னாலும் ஃபஸ்ட்டு கோகிலா வந்துடும், அப்புறம் தான் மற்றவங்கிற மாதிரி. அதனால் அந்த கோகிலாவை பார்க்கணுமா? எந்திரிங்க சிஸ்டர், கோகிலா வரும். நல்லா ஜோராக கை தட்டுங்க. யாக்கோபின் தேவன் என் அடைக்கலம், யெகோவா தேவனே என் பலம். கலக்கமில்லை, பயங்களில்லை வாழ்விலே, நான் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே. ஹல்லேலூயா. கையில் காசு வச்சுட்டுலாம் ப்ரோக்ராம் போடல. நீங்கள் நம்பினாலும் சரி, பலிபீட சொல்கிறேன். என்கிட்ட 10 விசா கிடையாது. எங்கள் தேவைகள் சந்திக்க சபை தேவை தான் கையில் காய்ச்சிரி. அது 5 லட்சம் இல்லை. ஆனால் தேவனுடைய சமூகத்துக்கு வரணுங்கிறது ஒரே தீவிரம். ரெடின்னு சொல்லி இன்றைக்கி வர செவ்வாய்க்கிழமை நைட் போய் நாங்கள் அட்வான்ஸ் கொடுக்குறோம். தொடர்ந்து அதுக்கு நிறைய தேவைகள் இருக்குது, போகணும். யாருக்கிட்டையும் நாங்கள் ஆப்ளிகேஷன் வைக்கவே இல்லை. யாருக்கிட்டையும் எங்களுக்கு தரீங்களா எல்லாம் கேட்கவே இல்லை. ஏன் ஈவன் என் பிள்ளைகள்ட்டையும் கூட கேட்கல. பட் அவங்க தான் சொல்லியிருக்காங்க, இல்லை கட்டாயம் நாங்கள் தருவோன்னு இருக்காங்க. தண்டா ஆசீர்வாதம், அவ்வளவுதான். ஏதோ ஒரு வகையில் நாங்கள் புறப்படுறோம். அதுக்காக நீங்கள் எல்லாம் ஜெபித்து கொள்ளுங்கள். நாங்களும் அங்கே போய் சும்மா இருக்க மாட்டோம், உங்களுக்காக நல்ல ஜெபம் பண்ணுவோம். அங்கேருந்து நிறைய பேர் சர்ச்சு சபைக்குன்னு வாங்கிட்டு வந்தது முக்கியமான பொருட்கள் வந்து யோர்தான் நதி தண்ணீர். ஜோர்டானில் ஒரு ஞானஸ்தானம், அங்கே போய் ஞானஸ்தானம் கொடுக்குறேன்னு இருக்காங்க. நாங்கள் மறுபடியும் அங்கே தான் போய் ஞானஸ்தானம் எடுக்கிறோம். அப்புறம் அப்போ தான் எடுக்கிறோம், இல்லை எடுத்துட்டோம். யோர்தான் போகிறவங்களுக்கு எல்லாமே புதுசாக கொடுப்பாங்க அவங்கவுங்க கைடுக. உங்களுக்கும் நானே யோர்தான் நதி தண்ணீரும், ஏன்னா எனக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க ஒருத்தங்க. அப்புறம் ஒலிவ எண்ணெய், இது 2 இயேசு கிறிஸ்து பயன்படுத்தி கொண்டிருந்த இடத்துலேருந்து கொடுக்குறாங்க. அதனால் அது எனக்கு ஏற்கனவே தெரியும். நான் நிறையா புகைப்படங்கள்லாம் பார்த்துருக்கேன். அதனால் நம்மளும் போனால் எல்லாருக்கும் அதுதான் செய்ய முடியும். உடனே நினச்சிட்டாங்க, பிரதர் எனக்கு ஒரு டிவி அப்படின்னு சொல்லக்கூடாது. அடி இப்போவே பிரச்சனை வச்சுட்டோம். அடாடா, ஒரு டிவி கொண்டு வர சொல்ல. சரி, ஆக்சுவலி தலைக்கு 2 லட்சம், 1 லட்சம் நமக்கு வந்து மேற்கொண்டாங்க செலவுகள், அதெல்லாமே நம்ம தான், மற்ற எல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க. அப்புறம் சென்னை டு தான் ஃப்ளைட்டு. அதனால் நாங்கள் இது பண்ணியிருக்கோம். இன்னும் 2 மாதங்கள் இருக்குது பரிபூரணமாக. தேவன் எங்களுக்கு அந்த பலத்தையும் தரணும், அந்த பொருளாதாரத்தையும் தரணும். சரி, தொடர்ந்து நம்ம வேதத்தை தியானிப்போம். உங்களை சரியான நேரத்துக்கு விடுவதற்கு நான் ஆயத்தமாறேன். இன்றைக்கி நம்மளுடைய இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா 1ஆம் தேதி பிரசங்கம் பண்ணணும். இன்றைக்கி முதல் வாரம் வந்திருக்கிறீங்க. அந்த வாக்குத்தத்தத்தையே நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமாக தியானிப்போம். யோசுவா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்படியே கொஞ்சம் எல்லாம் எழுந்து நின்று வேதத்தை அந்த வசனத்துக்கு நம்ம ஒரு மரியாதை செலுத்துவோமா? நான் உனக்கு கட்டளையிடவில்லையா?
பலங்கொண்டு திடமனதாய் இரு, திகையாதே திகையாதே, கலங்காதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம், நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர், தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். கையை தட்டி சொல்லு, என்னோடு இருக்கிறார். கரங்களை ஜோரா தட்டி சொல்லி, அவர் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. யாக்கோபின் தேவன் என் அடைக்கலம், யெகோவா தேவனின் என் பலம். யாக்கோபின் தேவன் என் அடைக்கலம், யெகோவா தேவனே என் பலம். கலக்கமில்லை, பயங்கள் இல்லை வாழ்விலே, புது கர்த்தரின் கரத்தில். எல்லாம் அமருவோம். ஹல்லேலூயா. கலக்கமில்லை, பயங்கள் இல்லை வாழ்விலே. ஹல்லேலூயா. யோசுவா சொன்னா அப்படிதான், எனக்கு கலக்கம் இல்லை, எனக்கு பயம் இல்லை. ஏன் தெரியுமா? அவர் என்கிட்ட சொன்னாரு, நீ போகும் இடமெல்லாம், சொல்லுங்க பார்க்கலாம், நீ போகும் இடமெல்லாம். இப்போ சொல்லுங்க, நான் போகிற இடமெல்லாம் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு பையன் ஸ்கூலில் என்ன பண்ணானம்மா, போர்டு சும்மா இருக்குன்னு சொல்லி காட் இஸ் நோவேர் அப்படின்னு போட்டான். நோவேர் ஸ்பெல்லிங் தெரியுமா? ஒரு நிமிஷம் அந்த போர்டை மட்டும் கையில் முட்டி பிடிக்க முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். காட் இஸ் நோவேர் ஒரு பையன் எழுதுனான். ஒரு டப்புன்னு அப்படியே தூக்கிட்டு வாங்க, 2 பேர் கையில் பிடிங்க, நான் எழுதணும்னு போங்க. வேற ஒன்றும் எழுதுறதுக்கு இல்லை. அந்த மார்க்கர் இருக்கா? அந்த மார்க்கெட்டு அவன் என்ன எழுதுனான் தெரியுங்களா? பர்மனண்டா God is nowhere. God is nowhere எழுதி வச்சிட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுள் எங்கேயுமே இல்லைன்ட்டான். ஆசிரியர் அங்கே வந்தாராமா, இவனை எப்படி திருத்துறதுன்னு தெரியலையா, பேனாவை கொண்டான்னு என்ன மாதிரியே வாங்கினாராம். அவர் என்ன பண்ணிட்டாராமா, காட் இஸ் நவ் ஹியர்னு போட்டா. அதே எழுத்து, அதே எழுத்துல டபிள்யூ கிட்ட என்ன பண்ணிட்டாரு, பிரிச்சு விட்டார். இப்போ என்ன அர்த்தமாயிடுச்சுங்க? காட் இஸ் நவ் ஹியர். ஹல்லேலூயா. அப்போ வார்த்தைகள் எப்படி வேணா இருக்கலாம், வார்த்தையின் ஜாலங்கள் தான் நமக்கு முக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல தான் யோசுவாகிட்டையும் இப்போ கர்த்தர் எங்கே இருக்கிறாருன்னு அவனுக்கு தெரியாதான், கர்த்தர் எங்கிட்ட தான் இருக்கிறாருன்னு சொல்லுவானாமா. கர்த்தர் அங்கே இருக்கிறாருன்னா ஒத்துக்க மாட்டானாமா. கர்த்தர் என்னோடு இருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தர் என்னோடு இருக்கிறார். இந்த வார்த்தை யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோசேவுடைய சீசனுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. என்ன வார்த்தைங்க? பயப்பட பலங்கொண்டு திடமனதாயிரு, நான் உன்னோடு இருக்கிறேன். இந்த வார்த்தை யாருக்கு வந்துச்சுங்க? யோசுவாவுக்கு வந்துச்சு. யார் இந்த யோசுவா? மோசேவுடைய சீசன். இந்த யோசுவா யாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு எபிரேயன். ஏன்னா சில குறிப்புகளை தெரிஞ்சு வச்சுங்க. இந்த யோசுவா யாருன்னு கேட்டால் அவன் ஒரு எபிரேயன், எபிரேயத்தை சேர்ந்தவன். ஆக்சுவலி இவனுடைய பேர் நிறைய பேர்த்தோட பேரை மாற்றிருக்கு, கேட்டிருப்பீங்க. என்னென்ன பேர் மாற்றிருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஆபிராம் என்னாச்சுங்க? ஆபிரகாம் என்று மாற்றப்பட்டுச்சு. ஆனால் இப்போ இவன் யாருன்னு கேட்டிங்கன்னா, அப்புறம் சாராய்க்கு சாராள் என்று மாற்றப்பட்டுச்சு. அப்புறம் பவுலுக்கு சவுல் என்று சவுலுக்கு பவுல் என்று மாற்றப்பட்டுச்சு. அப்புறம் யாக்கோபுக்கு இஸ்ரவேலே என்று பெயர் மாற்றப்பட்டுச்சு. இவன் ஒரு புறதேசத்தை சேர்ந்தவன், அதாவது புறம்பே இருந்த இவனை கானானுக்கு வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்கு கூட்டிட்டு போகிற ஒரு பெரிய தகுதியை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். மோசேவுடைய சீசனா இருந்தான், மோசேவுக்கு பிரியமானவனா இருந்தான். அதுலேயும் ஆண்டவரால் கட்டளை பெற்றவன் இவன் ஊழியக்காரன்னு சொன்னார். என்னைக்கு மோசேவுடைய அந்த நிலை அந்த இடத்துல இல்லாமல் போகிறப்போ யோசுவா கிட்ட இந்த நிலை மாறுது, அந்த அதிகாரம் மாறுது. மோசேக்கு பிரியமா இருந்தான். காரணம் என்ன தெரியுங்களா? அவன் விசுவாசத்தில் பலவானா இருந்தான். அவனுடைய தாழ்மை
அவ்வளவு ஒரு பெரிய தாழ்மை யோசுவா கிட்ட. நான் இதுக்கு முன்னாடி இதுலையும் கூட நான் சொல்லியிருக்கேன், அவனுக்கு கீழே இருக்கிறவனை காலேபை உயர்த்தும் பொழுதும் கூட யோசேப்பு கிட்ட பொறாம வரல. நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, நீங்கள் கவனமாக இருங்க. உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களை உயர்த்தும் பொழுது நீங்கள் பொறாமப்படாதீங்க, எரிச்சல் படாதீங்க. கர்த்தர் சில சமயம் நம்ம இருதயத்தை ஆராய்ந்து பார்க்க யாரையாவது ஒரு கீழே இருக்கிற மனுஷனை உயர்த்தி நமக்கு காட்டுவார். உனக்கு என்ன வேக்காடு இருக்குன்னு பார்க்கலான்னு. நீங்கள் என்ன பண்ணுங்க, பொறுமையோடு இருங்கிற மாதிரி தான். யோசேப்புக்கு அந்த பொறுமை அதிகம். இவன் பேர் என்ன தெரியுங்களா? என்னாகமம் 13:8. எப்பிராயிம் கோத்திரத்தில் நூனின் குமாரன் ஓசேயா. அவன் பேர் என்னங்க? ஓசேயா. இப்ப இவன் பேரை மோசே தான் மாத்தினான். அதுலயே 16வது வசனம் படிங்க. தேசத்தை சுற்றி பார்க்கும்படி மோசே அனுப்பின மனிதரின் நாமங்கள் இவைகளே. நூனின் குமாரனாகிய ஓசேயாவுக்கு யோசுவா என்று மோசே பேரிட்டிருந்தார். எப்படிங்க பேரிட்டிருந்தா? என்ன பேர் அவனது? ஓசேயா அப்படிங்கிற பேரை யோசுவான்னு யார் மாத்தினது? மோசே. தெரிஞ்சு வச்சுக்கங்க, மோசே மாற்றி வைத்தான். இந்த யோசுவாவுக்கு மோசே இடத்துல என்னைக்கு மோசேவுடைய அந்த பிரசன்ஸ் அவனுக்கு மறைஞ்சு போகுதோ, அடுத்தபடி மோசே கிட்ட இருந்த அத்தனை பதவிகளும் பட்டங்களும் யோசுவாவுக்கு கை மாறுச்சு. இந்த யோசுவா உண்மையாலுமே பயங்கிறது சகஜம். கிட்டத்தட்ட 25 லட்சம் பேர்த்த கணக்கு கொடுக்குது ஒரு லிஸ்ட்டு. இப்போ அந்த லிஸ்ட் எடுத்துனா நமக்கு டைம் பத்தாது. அவன் ஒரு 25 லட்சம் பேர்த்த கணக்காட்டுது. எல்லாரும் பிரசங்கத்தில் 10 லட்சம் 15 லட்சம் போம். ஆனால் ஒரு பெரிய ஹீப்ருவுடைய டிக்ஷனரியில் அந்த இது எடுக்கிறேன், 25 லட்சம், அதாவது 2.5 மில்லியன் சொல்லி காட்டுது. 25 லட்சம் பேர்த்த காட்டுது. யோசுவா ஒரு சிறு வயது உள்ளவன். அவன் இந்த 25 லட்சம் பேர்த்த பார்த்து நிச்சயமாக அவனுக்கு கொஞ்சம் கலக்கம் பயம் இருந்திருக்கும். இதுக்கு மேலே அவன் செங்கடலை சந்திக்கிறான், இதுக்கு மேலே அவன் எரிகோவை சந்திக்கிறான், இதுக்கு மேலே அவனுக்கு கொடுக்கப்பட்ட பதவி இவங்களுக்கெல்லாம் லேண்டு பிரித்து கொடுக்கணும். இத்தனை பெரிய பதவிக்கு அவனுக்கு வயசு இருக்கான வயசு இல்லை. ஆனால் அவன்கிட்ட ஒன்று இருந்தது, விசுவாசம் இருந்தது. கையத்தட்டு ஹல்லேலூயா. அவனிடத்தில் விசுவாசம் இருந்தது. அவன் விசுவாசத்தையும் அவன் தாழ்மையும் கர்த்தர் பார்த்து அவனுக்கு என்னதுங்களா சொன்னாரு? மோசேவோடு இருந்த என்னுடைய ஊழியக்காரன் யோசுவாவே பாருங்க, அவனுக்கு ஒரு பட்டத்தை கொடுக்கிறாரு, நீ என் ஊழியக்காரன். அப்ப தேவனுக்கே அவன் மேல ஒரு பெரிய பிரியம். இவன் பெரிய யுத்தத்தை சந்தித்தவன். இந்த யுத்தத்தை சந்திக்கும் பொழுது மோசே சொல்றான், நீ சில பேரை தெரிந்து கொண்டு இந்த யுத்தத்தை செய்றியா யோசுவா அப்படின்னு. கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அவன் பேசினது அதான், கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லியிருக்காரு. நான் போகிற மோசேன்னு சொல்லிட்டு அந்த யுத்தத்தில் போய் அவன் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது மோசே இவனுக்காக பரிந்து ஜெபம் பண்ணி பிரயாசப்பட்டான், அவன் ஜெயிக்கணும்னு சொல்லி. அது போலவே யோசுவா ஜெயித்தான். காரணம் என்ன? யோசுவாவோடு கர்த்தர் இருந்தார். யோசுவாவோடு கர்த்தர் இருப்பதற்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அவனுக்குள்ள இருந்த விசுவாசமும் தாழ்மையும். இப்போ இந்த யோசுவாவை பார்த்தான் சொல்கிறாரு, மோசே இருந்தப்ப அவனோட இருந்தேன், இப்போ மோசே மறைஞ்சிட்டான், நான் உன்னோடு இருப்பேங்கிறாரு. நான் உன்னோடு இருப்பேன். நீ எதை குறித்து நீ என்ன பண்ண வேண்டாம், கலங்காதே, திகையாதே, பலங்கொண்டு திடமனதாயிரு. நீ எங்கே போனாலும் நான் உன்னோடு இருப்பேன். கையை தலையில் வச்சு சொல்லுங்க, அவன் எங்கே போனாலும் அவர் என்னோடு இருப்பார். அல்லேலூயா. கலக்கமில்லை, பயங்களில்லை வாழ்விலே, நான் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே. கலக்கமில்லை, பயங்களில்லை வாழ்விலே, நான் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே. இன்னொன்று தெரிஞ்சுக்கங்க, அது மாத்திரம் யோசுவாவுக்கிட்ட இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்சது, கிட்டத்தட்ட 2001 நான் தியானிச்சேன், எப்பேற்பட்ட யோசுவாடான்னு சொல்லி. யோசுவா மட்டும் இல்லை, என் மனசில் பதிஞ்ச ஒரு மனுஷன் காலேபு. 12 கோத்திரத்தில் இருந்தும் தேசத்தை வேவு பார்க்க போனாங்க. 40 நாட்கள் சுற்றி திரிஞ்சாங்க. இப்போ மோசேக்கு என்னன்னா, கானான் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஆனால் கானானுக்குள்ள போறதுங்கிறது சின்ன விஷயம் இல்லை.
ஏன்னா அங்க வந்து ராட்சசர்கள் இருந்தாங்க. ஆனா வளமிக்க ஒரு நகரம். இந்த நகரத்தை நீங்க தெரிஞ்சுக்கிங்க. இது வந்து நான் வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூக்காக மெசேஜ் ஏற்கனவே எடுத்திருக்கேன். இந்த தனியாக இந்த காலேபை மட்டும் இன்றைக்கி நான் மிக்ஸ் பண்ணி எடுக்கிறேன். ஆனால் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், வாலிப பிள்ளைகள் தெரிஞ்சுக்கிங்க, வியாபாரிகள் தெரிஞ்சுக்கிங்க. தூக்க கலக்கத்தை முதல்ல தூக்கி எறிங்க. கர்த்தருக்கு எது கீழ்ப்படிங்க, பிசாசுக்கு எதிர்த்து நீங்க. சரி, பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறது எப்படி? அந்த சண்டையெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்கேனா? எப்படி ஸ்டெப்ஸ் எப்படி போடணும், பிசாசுக்கு எப்படி எடுத்து நிற்கணும், ஸ்டெப்ஸ் போட்டு காட்டுங்க சார். ஒரே வேலை தான். என்ன வேலைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சாலே கலக்கமில்லை, பயங்களில்லை வாழ்விலே, நான் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே. ஹல்லேலூயா. வேலை முடிஞ்சது. கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சாலே. இப்போ தூக்கங்கிறது என்ன தெரியுமா? அது பிசாசு. அது வரதான் செய்யும். அப்படியே இழுத்து நரம்பு கிரம்பு எல்லாம் கண்ணை மூட வச்சிடும். நீங்கள் என்ன பண்ணணும்? அதை எழுத்து நின்று அப்படி உதறிக்கிட்டு கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா. சரி, இந்த காலேபு சமாச்சாரத்தை மட்டும் இங்கே ஒரு பிட்டு வைக்கிறேன் பாருங்கள். அது கூட யோசுவாவும் இருக்கான். 40 நாட்கள் வேவு பார்க்கணும். மோசே சொல்லிட்டான், எப்படிப்பா கானான் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, நம்ம போய் சண்டை வேற போடணும், அங்கே யார் யார் இருக்கிறாங்க, எப்படி இருக்கிறாங்க, ஒன்றுமே தெரியலையப்பா, கொஞ்சம் என்னன்னு போய் பார்த்துட்டு வாங்கங்கிறப்போ கர்த்தரிடத்தில் அவர்கள் வேண்டிக் கொண்டபடி கர்த்தர் சொல்லுகிறார், 12 கோத்திரத்திலிருந்து ஒவ்வொரு தலைமையை எடுத்துக்கொண்டு போய் அனுப்புகிறார். 12 கோத்திரத்திலிருந்து ஒவ்வொருவரையாய் தலைமை உள்ளவங்களை தேர்ந்தெடுக்கிறான். தேர்ந்தெடுக்கும் போது அந்த 12 பேர்த்தில் யோசுவா ஒருத்தனும் இருக்கிறான், காலேப் ஒருத்தனும் இருக்கான். இந்த 12 பேர்த்தில் 10 பேர் ஒரு குரூப் போகிறாங்க. போய் எல்லாம் பார்க்குறாங்க. பார்த்தோன்னே என்ன பண்ணாங்க, அங்கே எல்லாம் பார்க்கும்போது நீங்கள் என்னாகமம் 13:18 என்னாகமம் 13:18 தேசம் எப்படிப்பட்டதென்றும் அங்கே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்களோ பலவீனர்களோ கொஞ்சம் பேரோ அநேகம் பேரோ என்றும் அவர்கள் குடியிருக்கிற தேசம் எப்படிப்பட்டது அது நல்லதோ கெட்டதோ என்றும் அவர்கள் பட்டணங்கள் எப்படிப்பட்டவரென்றும் அவர்கள் கூடாரங்களில் குடியிருக்கிறவர்களோ கோட்டைகளில் குடியிருக்கிறவர்களோ என்றும் நிலம் எப்படிப்பட்டதோ அது வளப்பமானதோ இளப்பமானதோ என்றும் அதில் விருட்சங்கள் உண்டோ இல்லையா என்றும் பாருங்கள் தைரியம் கொண்டிருந்து தேசத்தின் கனிகளிலே சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றான். தேசத்தின் கனி வளங்கள்ல இருந்து சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றான். அக்காலம் திராட்சை செடி முதற் பழம் பழுக்கிற காலமாய் இருந்தது. திராட்சை செடி முதல் பலன் பழுக்கிற காலமாய் இருந்தது. சரி விடுங்க, நீங்க எப்படி கவனிச்சிங்கன்னு தெரியல. நான் நடைமுறை பேச்சில் உங்களுக்கு அதை விளக்குகிறேன். இப்போ அந்த கானானது பாலும் தேசம் மோசம் தேசம் என்று ஆண்டவர் சொல்லிட்டாரு. மோசே வந்துட்டாங்க பக்கத்தில். ஆனால் இப்போ சரியான தகவல் கிடைக்கல. இன்னைக்கு மாதிரி ட்ரோன்ஸ் இருந்ததுன்னா அப்படி ட்ரோனை விட்டு மேலேருந்து அப்படி பார்த்துருக்கலாம். ஆனால் அன்னைக்கு எந்த விதமான தொலைத்தொடர்புகளும் கிடையாது. இப்போ மோசேக்கு அங்கே வாழ்கிற மனிதர்கள் எப்படி, நல்லா எனக்கு செய்தியை கேளுங்க, இது உங்களுக்கு உதவும் கட்டாயமாக. எனக்கு நிறைய உதவி இருக்குது. அதை போய் பார்க்கணும். அது எப்படி இருக்கிறதோ, அங்கே இருக்கிற மனிதர்கள் எப்படியோ, நிலம் எப்படியோ, கனிவளங்கள் எப்படியோ தெரியாதே. நம்ம மாட்டுக்கு விசுவிசுன்னு உள்ளே போனோம்னா மாட்டிக்குவோமே அப்படின்னு மோசே ஜெபம் செய்கிறான். எந்த ஒரு காரியத்துக்கும் ஜெபம் செய்யுங்க. கர்த்தர் சொன்னதுக்கு மீறி எதையும் செய்யாதீங்க, அது வாய்க்காது. திட்டமும் தெளிவாக சொல்கிறேன். நம்ம மூளை செய்கிற காரியத்தை கட்டாயமாக அது வாய்க்க பண்ணுவது தேவனாக தான் இருக்க முடியும். அதுக்கு முக்கியமான காரியம் ஜெபம். மோசேவுக்கு இத்தனை லட்சம் பேர் இருக்கிறாங்க, ஆனாலும் உள்ள போய் என்ன நடக்குங்கிறது தெரியாது. அவன் கர்த்தரிடத்தில் முழங்காலிட்டு அவன் ஜெபிக்கிறான்.
ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், ஒவ்வொரு கோத்திரத்தில் இருந்தும் 12 கோத்திரம் மொத்தம் 12 கோத்திரத்தின் தலைவர்களில் ஒவ்வொருத்தரைவா நீ எடுத்து இந்த 12 பேர்த்த நீ உள்ள அனுப்புப்பாங்கிறான். அனுப்புங்கன்னு சொன்னோடனே 12 பேர்த்த தேர்ந்தெடுக்கும் பொழுது 12 பேர்த்தோட பேர் இருக்குல்ல, படிங்க. என்னாகமம் 13:4. அவர்களுடைய நாமங்கள் ஆவன ரூபன் கோத்திரத்தில் சக்கூரின் குமாரன் சம்முவா, சிமியோன் கோத்திரத்தில் ஓரியின் குமாரன் சாபாத், யூதா கோத்திரத்தில் எப்புனையின் குமாரன் காலேபு. கொஞ்சம் வேகமா. இசக்கார் கோத்திரத்தில் யோசேப்பின் குமாரன் ஈகால், எப்ராயிம் கோத்திரத்தில் நூனின் குமாரன் ஓசேயா. அந்த ஓசேயா தான் யோசுவா. ஞாபகம் வச்சுக்கணும், மறந்துடக்கூடாது. அதனால் அந்த இடத்துல ஓசேயா போட்டிருக்கு. யோசுவாவை காணுமேன்னு தேடாதீங்க. ஓசேயா அப்புறம்தான் மோசே வந்து அவனுக்கு பெயர் மாற்றம் செய்யறான் யோசுவான்னு சொல்லி. பென்யமீன் கோத்திரத்தில் ரப்புவின் குமாரன் பல்தி, செபுலோன் கோத்திரத்தில் சோதியின் குமாரன் காதியேல், யோசேப்பின் கோத்திரத்தை சேர்ந்த மனாசே கோத்திரத்தில் சூசின் குமாரன் காதி, தான் கோத்திரத்தில் கெமலியின் குமாரன் அம்மியேல், ஆசேர் கோத்திரத்தில் மிகாவேலின் குமாரன் சேத்தூர், நப்தலி கோத்திரத்தில் ஒபேசியின் குமாரன் நாகபி, காத் கோத்திரத்தில் மாகியின் குமாரன் குவேல். 12 பேர். ஆமீன் சொல்லுங்க. 12 பேர்த்தை தெரிந்து கொண்டான். இதில் குரூப்பாக அனுப்பிச்சிருப்பான்னு நான் நினைக்கிறேன். ஒட்டுக்க 12 அனுப்பிச்சிருக்க முடியாது, அது ராஜதந்திரம் இல்லை. அநேகமாக 3 பேர் 4 பேர் இப்படி போ, இல்லை 2 பேர் இப்படி போன்னு அனுப்பிச்சிருப்பான். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய தியானத்தில் யோசேப்பு காலேபை குறித்து 2 பேர்த்தையும் தனியாக அனுப்பிச்சிருப்பான். ஏன்னா அவனுக்கு தெரியும் இவங்க 2 பேரும் ஒரு ஆவி உள்ள மனிதர்கள். யோசேப்பு காலேபு ஒரு பக்கம் போயிட்டாங்க, இவங்கெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டாங்க. போயிட்டு இப்போ நல்லா திரும்பி வராங்க. நல்லா தெரிஞ்சுங்க, இதுதான் இந்த 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 சரித்திர கதை வந்து நீங்கள் எப்படி உள்வாங்க வேண்டும் தெரியுங்களா? நீங்கள் எப்பேற்பட்ட மனதுள்ளவர்கள், உங்கள் மனதை நீங்கள் எப்படி மாற்றிக்கணும், உங்கள் கண் பார்வை எப்படி இருக்கணும், எதை நோக்குகிறீர்கள், நீங்கள் எதை பேச வேண்டும் என்று அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் உண்டுன்னா இந்த காலேபு யோசுவாவை குறித்த ஒரு கதாபாத்திரம் தான். இப்போ எல்லாரும் போயிட்டாங்க. போய் எல்லாம் வேவு பார்க்குறாங்க. எல்லாரும் வேவு பார்த்துட்டு 2 பேரை பார்த்தவனெல்லாம் வந்து அங்கே இருக்கிற கதைகளை சொல்கிறான். அந்த வசனம் எங்கே எப்படி நல்லா பாருங்கள். என்ன 14 இருக்குமா? இல்லை 14க்கு முன்னாடியே 13:33. அங்கே ராட்சத பிறவியான இப்போ வந்து நல்லா கவனிங்க. என்ன பாருங்க, இப்போ என்ன பாருங்க, இப்போ அங்கே என்ன நடக்குதுன்னா 12 பேர் உள்ளே போயிட்டாங்க. எங்கே போயிட்டாங்க? கானான் தேசத்தை சுற்றி. சொன்னவங்கெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஆமென். எங்க உள்ள போனாங்க? கானான் தேசத்துக்குள்ள. இந்த செய்தியுடைய சாராம்சம், எசன்ஸ் உங்க மேல அப்படியே பொழியணும்னா நீங்க கேட்டதுக்கு பதில் சொல்லணும். ஹல்லேலூயா. சரி, எங்க போனாங்க? கானான்குள்ள போனாங்க. கானான்குள்ள போயிட்டு எத்தனை நாள் இருந்தாங்க தெரியுங்களா? 40 நாள் இருந்தாங்க. 40 நாள் உள்ள வேவு பார்த்துட்டு திரும்பி வராங்க. திரும்பி வந்தவங்க இப்போ யாருக்கிட்ட தகவல் கொடுக்கணும்? மோசே கிட்ட. யாருக்கிட்ட தகவல் கொடுக்கணும்? மோசே கிட்ட. ஹலோ, யாருக்கிட்ட தகவல் கொடுக்கணும்? மோசே இடத்துல தகவல் கொடுக்கணும். மோசே கிட்ட வந்துட்டு ஒவ்வொருத்தரும் அவன் பார்த்த விதத்தை நல்லா கவனிங்க. அவங்க எப்படி பார்த்தாங்கங்கிற மனநிலையை வந்து அவங்க மோசே கிட்ட சொல்றாங்க. அதில் அவங்க என்னன்னு சொல்றாங்க பாருங்க. அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரனாகிய ராட்சதரையும் கண்டோம். இப்போ அவங்க எதை முதல்ல பார்த்துருக்காங்க? ராட்சசர்களை பார்த்துருக்காங்க. இந்த ஏனாக்கு யாருன்னா நீங்கள் உடனே ஏனோக்குன்னு நினச்சிடாதீங்க. யோனேக்கு வேற, அவன் சேத்துடைய குமாரன் வகையில் வந்தவன். ஏனோக்கு யாருங்க? சேத்து குமாரில் வந்தவன். அவன் வந்து பரிசுத்தமான இருந்து கர்த்தரால் எடுத்துக்கொள்ளப்பட்டான். இவன் வந்து காயின் வழியாக வந்தவன் இவன். அதனால இவன் வந்து பரிசுத்தம் இல்லை. இந்த ஏனாக்கு என்ன வந்து பேசுகிறான் பாருங்க. அவன் கண்ணில் பட்டதை முதல்ல சொல்கிறான், அங்கே ராட்சதர்கள் இருந்தார்கள். அடுத்தது, நாங்கள் எங்கள் பார்வைக்கு, எதுக்குங்க? எங்கள் பார்வைக்கு. நல்ல அண்டர்லைன் பண்ணிக்கங்க. உங்க பார்வைக்கு. பார்வை எப்படி இருக்குன்னு பாருங்க. எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல் இருந்தோம். அவனை எப்படி சொல்றான்? வெட்டுக்கிளியை போல. அவர்கள் பார்வைக்கும் வெட்டுக்கிளியை போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கு அப்படியே இருந்தோம். இப்ப நண்டு கவனிக்கணும். ஒன்னு, இவன் பார்வைக்கு இவன் எப்படி இருந்தான்?
அவன் பார்வைக்கு எப்படி இருந்தான்? இவன் பார்வைக்கு இருந்தது நியாயம். ஏன் அவன் பார்வையை இவன் பேசுகிறான்? அப்போ இவன் பார்வையில் இவனுக்கு என்ன கோளாறு இருக்குங்க? ஒரு வெட்டுக்கிளியை போல ஒரு பலவீன கோளாறு இருக்குது. தன்னை வெட்டுக்கிளியாக பார்த்துக்கிறான். அடுத்தது அவர்கள் பார்வைக்கு அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து என்ன சொன்னாங்க? துர்ச்செய்தி. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். துர்ச்செய்தி. துர்ச்செய்தி. இன்னைக்கு நீங்க எத்தனை பேர் செய்றீங்க? ஒரு கம்பெனிக்கு ஆர்டருக்கு போவோம். ஐயோ அங்கே படித்தவனா இருக்கலாம், ஐயோ அந்த ஆள் மூஞ்சியை பார்த்தாலே, ஐயோ அங்கே இருக்கிற வேலை செய்கிறவங்கள பார்த்தாலே, ஆக மொத்தத்தில் நீ என்ன உருப்படியாக பார்த்தேன்னு எனக்கு தெரியல. இப்போ எதை பார்க்குற? அவன் வியாபாரம் செஞ்சான் நஷ்டம், இவன் வியாபாரம் செஞ்சான் நஷ்டம், நம்ம வச்சு மட்டும் வாழவா போகிறோம். இதெல்லாம் உன்னுடைய பார்வை. என் அன்பு பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், இதெல்லாம் உங்கள் பார்வை. அங்கே அவன் பார்த்துட்டு வராங்க. இது யாரு? 10 பேர் சொல்கிற கூற்றுகள். நாங்கள் போனப்பா, அங்கே ராட்சதர்கள் இருந்தாங்கப்பா. என்ன பேசுகிற நீ அப்படின்னு எத்தனை பேர் வம்ச வளராக இருக்குமே. என்ன ஆகும்? 13 சரி. இப்போ அவங்க பார்த்துட்டு சொல்கிறாங்க, அங்கே யார் யார் இருந்தார்னா, சார் எபியூசியர் இருந்தா சார், ஏத்தியன் இருந்தா சார், இன்னும் ராட்சத கூட்டமாகிய இவங்க கூட்டம் அங்க இருக்குதுங்க. என்ன கானானியர் அங்க இருந்தாங்க. 29 அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். என்ன நல்லா கவனிக்கிறீங்களா? செய்தியோட இணைந்து கொள்ளுங்க மக்களா. செய்தியாரை இணைந்து கொண்டுட்டு நீங்கள் எப்படி வாழணுங்கிறத நீங்கள் பார்த்துக்குங்க. நீங்கள் போகிற இடத்துல எதை படி. இன்றைக்கி பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா, அங்கே எனக்கு ஒரு பொண்ணு வந்து சொல்லிச்சு, நான் காலேஜ் ஜாயின் பண்ணலான்னு போனேன், அவங்க எல்லாம் பணக்கார பிள்ளைகளாம் இருக்குதான். இது கண் பார்வையில் என்ன தெரிஞ்சதே? பணக்கார பிள்ளைகளான்ச்சான். ஏதோ ஒரு பிள்ளை கடகடான்னு இங்கிலீஷ் பேசிடுச்சாமா. உடனே சொல்லுது, எல்லா பிள்ளைகளும் நல்லா படிப்பாங்களாட்டு பிரதர், அதனால தான் எனக்கு போக வெக்கமாக இருக்காங்க. இப்போ நீ எதை பார்க்குறேன்னு பாருங்கள். நீ வேலை செய்கிற இடத்துல போனாக்கா என்னை விட திறமையான ஆளுகள் இருக்காங்க. நீ எதை பார்க்குறேன்னு பாருங்க. 10 பேர் போய் பார்க்குறான் பாருங்க எப்படின்னு. அவங்க யாரா இருந்தாங்க? அமலேக்கியர் இருந்தார்கள். அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம். அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலைநாட்டில் குடியிருக்கிறார்கள். கானானியர் கடல் அருகேயும் யோர்தான் அண்டையிலும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள். வந்து மோசே கிட்ட மோசே வந்து நம்பி அனுப்புறாயா. நான் இதை பார்த்துட்டு என் பிஸ்னஸில் ஊழியத்தில் நிறையா பேர்த்த யார் நியமிக்கணும்னு நான் நியமித்தேன் தெரியுங்களா உங்களுக்கு? யாரை வேலைக்கு நியமிக்கணும், யாரை வேலையை நியமிக்கக்கூடாதுங்கிறத முடிவு பண்ண ஒரு இடம் இதுதான். இதில் அவங்ககிட்ட என்ன செய்தி வந்து சொல்கிறாங்க. நான் அப்படி மனிதர்கள் என்ன பேசணும் காதில் வாங்கிக்க மாட்டேன். அவங்க கஷ்டத்தையே பேசினாலும் சரி, நான் காதிலையும் வாங்கிக்க மாட்டேன். ரீசன் என்ன தெரியுங்களா? முதல்ல நீ போய் பைபிளை படி. அப்போ உங்களுக்கு இறக்கமே இல்லையா பிரதர்? இறக்கத்துக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லையா? உன்னை கொண்டுட்டு அவன் போயிடுவான். அப்பேற்பட்ட மனிதர்களுக்கு வருவது சகஜம். நீங்கள் என்ன பண்ணணும்? அவங்கள்ட்ட ஆண்டோடைய வார்த்தையை சொல்லி பைபிளை படிக்க சொல்லி அனுப்பிச்சிடணும். இந்த இடத்துல 10 பேர் வராங்க. மோசே கிட்ட சொல்கிறாங்க. மோசேக்கு திருப்தி இல்லை. ஏன்னா மோசே ஒரு தேவ மனிதன். அவன் இருதயம் குத்தப்பட்டவனாக உட்காந்துட்டு இருக்கிறப்போ அவன் போய் பார்த்துட்டு வாடானா அவங்ககிட்ட என்ன சொல்கிறான்? என்ன நாங்களாம் சாகணும்னு நினச்சிட்டியாப்பா? நாங்களாம் குத்துயிர் கொலைரா திரும்பி போகணும்னு நினச்சிட்டியாப்பா? அங்கே பார்த்தீங்கன்னா ராட்சசர்கள் நிற்கிறாங்க. நாங்களாம் வெட்டுக்கிளி மாதிரி தெரியுறோமையா. அவன் சொல்கிற செய்தியெல்லாம் பாருங்க. அவங்க முன்னாடி நாங்கள் வெட்டுக்கிளி மாதிரி தெரியுறோமையா, எனக்கும் தெரியுது அவனுக்கும் தெரியுது வெட்டுக்கிளி மாதிரி அப்படின்னு சொல்லி மோசேவுடைய மனநிலையை பாதிக்க செய்தார்கள். ஒன்றும் நடக்காது, பேசாமல் திரும்பி போயிடலாமா? தேவனுடைய திட்டத்துக்கு மாறாக செயல்பட்டார்கள். உங்களே அப்படி தான் நிறைய மனிதர்கள் தங்களுடைய பலவீனத்தை உங்களுக்கு ஒரு கதையாக சொல்லி உங்களையும் பலவீனப்படுத்துவாங்க. இன்றைக்கி நிறைய நண்பர்கள் சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன். அவர் செஞ்சு நஷ்டமாயிடுச்சு, இவர் செஞ்சு நஷ்டமாயிடுச்சு. நான் கேட்டேன், நீ செஞ்சு நஷ்டமாயிருக்கான்னு கேட்டேன். நீங்கள் செய்யுங்க வேலையை, கர்த்தர் இருக்கிறாரு. ஒரு மனுஷனுக்கு நான் சொன்னேன், திருப்பூர் வந்து எத்தனை வருஷமாச்சியா? அவர் சொன்னார் 13 ஆண்டுகள் வந்துருச்சு. 13 ஆண்டுகள் நீ டெவலப் ஆனியான்னு கேட்டேன். இன்னும் டெவலப் ஆகலைங்க. இப்போ திரும்பி ஊருக்கே போகலாமன்னு தான் நான் சொன்னேன். 45 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் என்கிட்ட இருக்குது, நீ கவலைப்படாத. நீ 13 வருஷம் இருக்குது, மொத்தம் எத்தனையாச்சு? 58 வருஷம். நீ விழுந்துருவியா? தூக்கி விட்டுடலாம் அப்படின்னு. கர்த்தர் இன்னைக்கு 7 வருஷமாக நடத்திட்டு இருக்கார். கர்த்தர் அவங்க தேவைகளை சந்தித்து கொண்டுட்டு இருக்கார். வியாபாரத்தில் லிஃப்டிங்கு ரைசிங்னு உண்டு, டவுனும் உண்டு, எல்லாம் உண்டு.
அது கணக்கில் இல்லை. ஆனால் 7 வருடம் அந்த இவர் நண்பரை சொன்னார்ல, அவர் 6 மாதத்துக்குள்ளே கம்பெனியே விற்று போட்டு வெளியே போனவங்க. ஆனால் 7 வருஷம் கர்த்தர் உன்னை பலமாக வச்சிருக்கார், இன்னும் திடமாக வச்சிருவார். வியாபாரம் என்பது சகஜம். அதாவது ஒன்று செஞ்சுட்டு இருப்போம், கீழே போகணும், டப்புன்னு இன்னொன்று பிடிச்சி அதுக்குள்ளே போகணும், அது டக்குன்னு இன்னொன்று பிடிச்சி அதுக்குள்ளே போகணும். இதுதான் தெளிந்த புத்தி உள்ளவன். நீ நஷ்டத்தை வச்சுக்கிட்டு புருஷன் முன்னாடிக்குள்ளேயே நஷ்டமாச்சுன்னு உட்காந்து பேசாது. அங்கே 10 பேர் மோசேவுடைய தேவன் கொடுத்த திட்டத்தை நிர்மூலம் பண்ணுறதுக்காகவே வந்திருக்காங்க. இப்போ பாருங்க, எத்தனை பேர் போனாங்க? தூங்குறவங்கள சொல்லுங்கள், எத்தனை பேர் போனாங்க? நாங்களே நிம்மதியாக தூங்குறோம், நீங்கள் எத்தனை பேர்னு கேட்டா அப்படின்னு என்ன அர்த்தமா? எத்தனை பேர் போனாங்க? 12 பேர் போனாங்க. 12 பேர்த்தில் இப்போ ரிப்போர்ட் கொடுத்தவங்க எத்தனை பேர்? 10 பேர். அதிகம் தயக்கம். எத்தனை பேர் வந்து ரிப்போர்ட் கொடுத்தாங்க? இன்னும் எத்தனை பேர் பாக்கி இருக்காங்க? 2 பேர். வாலிப பிள்ளைங்க வாயில் இன்னும் இட்லி கொண்டு வந்தீங்களா? எத்தனை பேர் இப்போ ரிப்போர்ட் இன்னும் கொடுக்கல? யார் யார்? நான் புரிஞ்சுக்கோணுமா என்னையா அது? எத்தனை பேர்? யார் யாரு? யோசுவா ஒன்று, காலேப் ஒன்று. இன்னும் 2 பேர் இவங்க ரிப்போர்ட் இன்னும் கொடுக்கல. இப்போ கடைசியாக வராங்கய்யா, தேவ மைந்தன் தேவ பிள்ளைகள் ஜிங்குன்னு வராங்க. யார் யார் வரா? யோசுவாவும் காலேபும் ஜடன்னு வராங்க. வந்துட்டு மோசேட்ட வந்து அப்படி நிற்கிறான், பெருமூச்சு. இந்த பெருமூச்சுங்கிறது சில பேர் பலவீனம்னு நினைப்பீங்க, நல்லா தெரிஞ்சுக்கங்க. இதுவும் கற்றுக் கொடுக்குறேன், அப்படியே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு நண்பரை பார்க்க போகிறீங்க, ஆமேன்னு சொல்லுங்களேன். இல்லை ஒரு வியாபாரியை பார்க்க போகிறீங்க. வியாபாரியை பார்க்க போகல, கவனிக்கிறீங்களா என்ன? வியாபாரியை பார்க்க போகிறீங்க, ஒரு எஜமானனை பார்க்க போகிறீங்க, ஒரு கம்பெனி ஓனரை பார்க்க போகிறீங்க, அல்லது யாரோ ஒரு ரொம்ப நம்மளை விட தகுதியில் உயர்ந்தவரை பார்க்க போகிறீங்கள. போகும்போது நீங்கள் அங்கே தண்ணி டீ எல்லாம் குடிச்சு நிதானமாக தான் வந்திருப்பீங்க. நல்லா கவனிங்க, தண்ணி கிண்ணிலாம் குடிச்சிட்டு மெதுவாக. ஆனால் இப்போ கதவு இங்கே கேட்க கதவு உள்ளே நுழையின் ஆஃபீஸுக்குள்ளே இங்கே இருக்கும்போது கொஞ்சம் வேகத்தை அதிகம் பண்ண போயிட்டு அப்படி நீங்கள் வந்து வைங்களேன். இது நல்லதா கெட்டதான்னு கேட்டிங்கன்னா இது நல்லது. அவங்கள்ட்ட போனோன்னு நிதானமாக போகக்கூடாது. போனோன்னு ஒரு பெருமூச்சு வாங்கணும். வாங்கிட்டு என்ன பண்ணணும், உடனே உள்ளே போகக்கூடாது, நின்றுக்கோணும். நல்லா கவனிங்க, இதெல்லாம் பிஸ்னஸ் டெக்னிக். இதெல்லாம் வந்து MBAல இருக்குது, இன்னும் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் சொல்லிக் கொடுப்பாங்க. ஆமாம், பைபிள் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. நான் எல்லாமே பைபிளில் கற்றுக்கிட்டேன். அங்கேருந்து வந்தோன்னு என்ன பண்ணணும் தெரியுங்களா? அங்கே ஆள் ஓனர் உள்ளே இருக்கான்னு இந்த ஒரு 10 அடி என்ன பண்ணணும், கொஞ்சம் வேகமாக நடக்கணும். நடந்துட்டு நீங்களே ஆக்ஷன் கொடுக்கணும். ஸ்லைட்டாக ஒரு பெருமூச்சு எங்கே கொடுங்க. அப்போ நெஞ்சில் கொஞ்சம் கை வச்சுக்கோங்க. HMகிட்ட போனாலும் சரி, பிரின்சிபல்கிட்ட போனாலும் சரி, கூப்பிட்டுட்டாருனோடனே நீங்கள் நிதானமாக நடந்து வந்திருப்பீங்க. ஆனால் அந்த 10 அடியில் வந்தோன்னு என்ன பண்ணணும், வேகமாக உடனே உள்ளே போயிடக்கூடாது. மூச்சு வாங்கிட்டே உள்ளே போயிடக்கூடாது. கொஞ்சம் நேரம் அங்கே நிற்கணும். அதுக்காக சாயந்தரம் மட்டும் நிற்க சொல்ல, ஒரு 2 நிமிஷம் என்ன பண்ணோன்னா அப்படி நின்றுட்டு ஒரு சிரிப்பு அவரை பார்த்து, அவரை பார்த்து, ஏய் நம்ம கூப்பிட்டதுக்கு இவ்வளோ அவசரமாக வந்திருக்காளா பாப்பா அப்படின்னா, அப்புறம் நிதானமாக உள்ளே போயிட்டு நிதானமாக பேச ஆரம்பிங்க. உங்கள் காரியம் சக்ஸஸ்ஸு. தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா அவங்க உள்ளத்தில் என்ன தெரியுமா தோணும், என்னை பார்க்க அவன் மூச்சு வாங்க ஓடி வந்திருக்கானு. அவனுக்கு தெரியாது நம்ம எப்படி வந்தோம். இது வந்து அவங்களுடைய மனநிலை. இதெல்லாமே நீங்கள் பிஸ்னஸ் டெக்னாலஜியில் இருக்குது. நான் வேணா ஒரு நாளைக்கு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பிஸ்னஸ் மட்டும் நடத்துகிறேன். நல்ல வேலை செய்கிறவர்கள் பிஸ்னஸ் செய்வாங்க. பிஸ்னஸ் மட்டும் பைபிளுக்குள்ளே எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அதில் யாக்கோபு, யோசுவா, காலேப் எல்லாம் வருவாங்க. அதில் ஒரு படத்தை இப்போ நடத்திக்கிட்டு இருக்கிறேன். இப்போ இந்த 2 பேர் இப்போ நான் சொல்லி முடிச்சிட்டேன் உங்களுக்கு. இப்போ இந்த 2 பேர் எல்லா இடத்துலையும், கார்மெண்ட் ஆகட்டும், எந்த இதுலேயும் சரி, இந்த ஆக்ஷன், இது வந்து ஆக்ஷன் தான். இதை நீங்கள் கடைபிடிச்சு பாருங்கள். அவங்கக்கிட்ட நீங்கள் எப்படி ஒரு 50% இறக்கம் பெற்றுவீங்க. அவங்க பார்க்கக்கூடாது, நீ நிதானமாக கை வீசிட்டு பார்க்கக்கூடாது. வேகம் போயிட்டு அப்படின்னீங்கன்னா உள்ளே பார்ப்பா அப்படிம்பார். உடனே உள்ளே போயிடக்கூடாது. அவங்களும் உள்ளே போய் நின்றுட்டு அப்புறம் மெதுவாக மூச்சை இதாகிட்டு பேசணும். இது வந்து பிஸ்னஸ் டெக்னாலஜி. இப்போ நீங்கள் சொன்னோன்னு பாருங்கள். இப்போ யோசுவா, காலேப், மோசேவை எப்படி சந்திச்சிருப்பாங்க? இப்படி தான் சந்திச்சாங்க. மோசே தண்ணி குடிப்பா அப்படின்ட்டு இருப்பான். உடனே தேடக்கூடாது. பைபிளில் தண்ணி குடித்தான். எந்த தண்ணி? இதெல்லாம் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லித்தரேன். உடனே மோசே சொல்லியிருப்பான், கொஞ்சம் தண்ணி குடிப்பா அப்படின்னோடனே தண்ணியெல்லாம் குடிச்சோன்னே அப்படின்ட்டு இப்போ வாங்க 30. நல்லா கவனிங்க. அந்த 10 பேர் சொன்னது ஞாபகம் இருக்கா? சரி, இப்போ மறுபடியும் அந்த 10 பேர் சொன்னதை படிச்சிருங்க பார்க்கலாம். ஏன்னா அது ஞாபகம் வரணும்.
இந்த இடத்துல நீங்க இருக்கீங்க. 13:33. அங்கே அங்கே ராட்சத பிறவியான என்ன சொல்லிட்டு இருக்காங்க? ராட்சத பிறவியான ராட்சத பேர்வழியான ஏனாக்கின் குமாரராகிய வேகமா ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல் இருந்தோம். அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்செய்தியை அவனுக்கு அறிவித்தார்கள். ஹலோ என் அன்பு பிள்ளைகள், காதில் கேட்டீங்களா? என்ன செய்தி? துர்செய்தியை சொன்னார்கள். இந்த துர்செய்தியில மோசேவுடைய இன்னைக்கு நிறைய பேர்த்து நீங்க அனுப்புவீங்க, டே பேமெண்ட் வாங்கணும்டா, போய் செக் வாங்கிட்டு வா அப்படிம்பீங்க. அவன் போயிட்டு எப்படி பார்த்தான்னு தெரியாது. அவன் சொல்லுவான் அடுத்த வாரம் தரேன்ட்டாரு அப்படிம்பா. இந்த மாதிரி ஆளை வேலைக்கே வைக்க கூடாது. அதாவது முடிஞ்ச வரை முயற்சி செய்கிறவன நம்பாத. எப்படிங்க? முடிஞ்ச வரை முயற்சி செய்கிற நம்பாத, முடியும் வரை முயற்சி செய்கிறவன நம்பிடு. ஒரு முயற்சிங்கிறது என்ன தெரியுங்களா? முடிஞ்சா செய்யறதுக்கு பேர் முயற்சி அல்ல, முடிக்கிற பேர் தான் முயற்சி. இங்க இவனை பார்த்தா மோசே கொஞ்சம் என்ன செஞ்சிருப்பான்னு தெரியல. பாருங்கப்பா, தண்ணி குடிச்சிட்டு அப்படி போய் ஒரு சேர்ல உட்காருங்கன்னு இருப்பான். அடுத்து அப்படி பின்னாடி வராங்க நம்ம வீர பிள்ளைங்க, தேவனுடைய பிள்ளைகள் வருது, ரெண்டும் விசுவாச பிள்ளைகள் வருது. வந்து எப்படி வந்திருப்பான்? யோசோ தண்ணி கொடு, தண்ணி கொடு, எல்லாம் தண்ணி விட்டான். என்ன அப்படின்னு இருப்பான் மோசே. அங்க பாருங்க 13:30 வாங்க. அப்பொழுது காலே மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி இப்ப வந்தா ஏற்கனவே 10 பேர் இருக்கான் பாத்தீங்களா? டேய் உட்கார கொஞ்சம் நீ பேசுறதை நிறுத்திக்க, அப்படியே உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம். கையை தட்டு பார்க்கலாம். ஹல்லேலூயா. சார் 10 பேருடைய செய்தி எப்படி இருந்தது? துர்செய்தி. என்ன செய்தி? ராட்சசர்கள்ப்பா, அவனை பார்த்தப்பா, அந்த மலையெல்லாம் பயங்கர வறண்டு கிடக்குதப்பா, அங்கெல்லாம் பயங்கரமா இருக்குப்பா, ஓடியெல்லாம் விட்டு பின்னாடி திரும்பி ஓடினா. இவன் வந்து என்ன சொல்றான் பாருங்க, எப்பேற்பட்ட வார்த்தை பாருங்க. துவண்டு நின்ன மோசேக்கு பலம். நீங்க அனுப்புற ஆளு உங்க வேலை ஆட்கள், உங்க மனைவியும் கூட உங்கள் காரியத்துக்காக பேசும் பொழுது உங்களை பலவீனப்படுத்துற மனிதர்களை நம்பாதீங்க. கட்டாயமா அங்க ஒரு நன்மை உங்களுக்காக இருக்குது. மோசேக்கு அங்க ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, ஏன்னா சொன்னது யாரு? தேவன். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை உனக்கு தருவேன் சொன்னவர் யாருங்க? கர்த்தர். அது எப்படி இந்த 10 பேர் அதை பொய்யாக்க முடியும்? யோசுவா காலேபு சொல்றான், உடனே புறப்படு. எப்படிங்க? உடனே சொல்லுங்க, உடனே புறப்படு. நாம என்ன பண்றோம்? போய் கானானை சுதந்தரித்துக் கொள்வோம். ஒரு பலம் மோசேக்கு வந்தது, ஒரு தைரியம். சொன்னப்பட்ட தரிசனம் அப்படி சொல்றாங்க, உடனே புறப்படு, சுதந்தரித்துக் கொள்வோம். நாம் அதை எவ்வளவு சிம்பிள் ஆக்கிட்டா பாருங்க மேட்ர, எவ்வளவு சிம்பிள் ஆக்கிட்டா மேட்ர. அப்பேற்பட்ட ஒரு பணிவிடை மனுஷனுள்ள ஆவி உள்ள ஒரு மனுஷனோ மனுஷியோ நம்ம பக்கத்தில் இருக்கணும். அப்பேற்பட்ட பணிவுடை உள்ள மனுஷன் நீங்க கிட்ட வச்சிருக்கீங்க. மனிதர்கள் உங்களுக்கு உடன் ஆட்களா வேலையா இருக்கட்டும். நீங்க பாருங்க, எதுலையுமே நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க. எதுக்கு எடுத்தாலும் ஒரு பலவீனத்தை சொல்ற மனிதனை கூட வச்சீங்கன்னா உங்களால தொழில முன்னேறவே முடியாது. தேர்ந்தெடுக்கிற வேலையாட்களும் சரியா இருக்கணும், தேர்ந்தெடுத்த பணியாட்கள் நம்மளோட சரியா இருக்கணும். எல்லாத்துக்கும் மேல இன்னொன்னு சொல்லிடுறேன், உன் நண்பர்களும் சரியா இருக்கணும். நிறைய நண்பர்கள் இருப்பாங்க, அவங்க பேரை நான் வச்சிருக்கேன், அதாவது ஆப்சன்ட் மைண்ட் ப்ரொஃபஸர்ஸ்னு.